أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது ரஹ்மத்தை மக்களுடைய மத்தியில் மனதில் பதிவதற்கு பல செய்திகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. பிராக்டிக்கலாக கூட சில உதாரணங்களை என்ன செய்திருக்கிறார்கள், காட்டியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை, வழி தவறிய ஒரு குழந்தை விளங்கிட்டான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு எடுக்க சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுங்கன்றான். தாயை காணாமல் மிஸ் ஆகிட்டு இந்த குழந்தை எடுங்கன்றாங்க. சில இடத்துல அடிமை பெண்ணுடைய, அதாவது யுத்த கைதியுடைய குழந்தைகளெல்லாம் வருது. அப்போ உமர்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தாய் சத்தம் விட்டு கொண்டு தன்னை குழந்தைய என்னது வலதி வலதின்னு சத்தம் விட்டு கொண்டு புனையன்னு சத்தம் விட்டு கொண்டு வாரா. குழந்தையை கண்டுறா. உடனே உமரெல்லாம் விட்டு அந்த குழந்தைய மடியிலேருந்து எடுத்து அணைத்து கொண்டு ஒரு மூளைக்கு போய் என்ன செய்யறான், அந்த குழந்தைய எடுத்து கொண்டு போய் அனைத்து முத்தமிட்டு அந்த தாய் என்ன செய்கிறார், பால் கொடுக்கிறார். சில செய்திகளில் வருது, அந்த தாய் பால் கொடுப்பதற்காக தன் குழந்தையை தேடின டைமில் குழந்தை கிடைக்காதனால அங்கே என்னென்ன குழந்தையெல்லாம் கிடைக்குதோ அந்த குழந்தைகள்லாம் அள்ளி என்ன செஞ்சா, பால் கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த இரக்கத்தின் காரணமாக கடைசியில் இந்த குழந்தையை கண்ட உடனே அணைத்து எடுத்து ஒரு மூலையில் போய் இருந்து பால் கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிராக்டிக்கல் அந்த பதிவு எல்லா நபித்தோழர் உள்ளத்துலையும் வறுமை. அதை பார்த்த உடனேயே அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். இவ தன் குழந்தையை நரகத்தில் போடுவாவா, நெருப்பில் போடுவாவா? இந்த குழந்தையை இந்த பெண்மணி நெருப்பில் போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லா வஹிய தக்திரு அலா அல்லா தத்ரஹு, இல்லை இவக்கு எந்த அளவுக்கு இது வீச முடியக்கூடாது, நெருப்பில் போட முடியாமல் இருக்க முடியுமோ அந்த சக்தி இருக்கும் காலமெல்லாம் இவ என்ன செய்ய மாட்டா, அந்த வேலையை ஒரு போதும் என்ன செய்ய மாட்டா, செய்ய மாட்டா என்று சொல்லி சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த குழந்தைக்கு இந்த தாய் எவ்வளவு இரக்கம் உள்ளவளோ அதை விட பன்மடங்கு தன் அடியார்களோடு இறைவன் இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொன்னான். இந்த செய்தி இருக்குது, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நரக நெருப்பில் ஒருவனை வீசுறான் என்று சொன்னான், அவனை இடுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தாயை விட இந்த தாயே வீசுகின்ற நேரம் எப்போ வருமோ அதை விட ஒரு அநியாயம் நம்ம செஞ்சிருந்தா தான், அந்த மாதிரி ஒரு அநியாயம், அந்த மாதிரி ஒரு பாவம் செய்திருந்தால்தான் அது வரும். நினைச்சு பாருங்க, எங்களை அதாவது இறைவன் படைத்து எல்லா விதமான சௌகரியம் எங்களுக்கு ஏற்படுத்தி பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்பதற்கு பல சந்தர்ப்பங்களை தந்து எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், புறக்கணித்து தூக்கி வீசுகிறோம் என்று சொன்னால் குற்றம் யார் மீது உள்ளது, மனிதர்கள் மீது உள்ளது என்றது என்ன செய்து தெளிவாக விளங்கு. அப்ப இறைவனுடைய அந்த ரஹ்மத் என்பது விசாலமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.